ஹாய் ஆல், வெல்கம் டு சாய்ஸ் டைரி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ் நான் எனக்கு போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு டெய்லி ஷார்ட்ஸ் போடுவேன், டெய்லி வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைப்பேன், டெய்லி ஸ்டோரி வைப்பேன். என்ன கேட்டுகிட்டே இருப்பீங்க, என்ன கிளாஸ் இது, நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை கிளாஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்களா, என்ன இது ஏதாவது சொல்லுங்கன்ட்டு நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் இது வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஃபஸ்ட்டு என்ன புரியுது, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட் நான் யோசிக்கும் போது இந்த வீடியோவை வந்துட்டு 5 டேஸாக நான் வந்து பிரித்து போடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இந்த கிளாஸ் இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் என்ன தான் போகுது அப்படின்னு பார்க்கலான்னு 7 டேஸாக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 10 டேஸாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக இப்போ 15 டேஸ். ஸோ 1 மந்த் கிளாஸ் நான் 2 வீடியோவாக உங்களுக்காக கொடுக்க போகிறேன். இது பார்ட் 1க்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் 15 டேஸில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், எனக்கு என்னெல்லாம் வந்துட்டு கிடைச்சது, நான் என்னெல்லாம் மாறியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன கிளாஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெலவன் அகாடமி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். வெலவன் டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை கிராஸ் பண்ணாமல் போயிருக்க மாட்டீங்க. நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சூப்பராக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுப்பாரு. ஸோ அது மூலியமாகவே வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ அவர்கிட்ட தான் நான் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய குரூப்பில் யாருக்கெல்லாம் இந்த மார்னிங் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில். அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித காஸ்ட்டும் கிடையாது, எந்த வித ஃபீயும் கிடையாது. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபார்ம் மாதிரி கிடைச்சது. நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணோம். அதை நாங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டோம். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த ஒரு 5:55 இதுதான் அந்த டைமிங். கிளாஸோட இதே பார்த்தீங்கன்னா 5:55 அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்கும். எதுக்கு நான் இந்த டைமில் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, எனக்கு ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கணும், அது ஒரு விஷயம். இது வந்து லைஃப் டிசிப்ளின், லைஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்கில்ஸ், லைஃப்பில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்தது. அப்போ கண்டிப்பாக நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா எனக்கு புதுசாக கற்றுக்க போகிறோம், லைஃப்பை பற்றி கற்றுக்க போகிறோம். லைஃபோடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா? ஸோ அதனால் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கிளாஸ்க்குள்ளே போயிட்டேன். போகும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, 30 டேஸ்க்கு என்ன இருக்க போகுது, 30 டேஸ்க்கு வந்துட்டு கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துட போகிறாங்க அப்படிங்கிற ஓப்பனாக சொன்னால் அது இப்படி தான் யோசிச்சுட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 30 பேர் உள்ளே இருப்பாங்க. 30 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. அதை ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்காங்க, அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அதில் வந்துட்டு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா கேட்டகரியிலுமே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய மைண்ட், ஒவ்வொருத்தருடைய ஷேரிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் போது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளாக வந்து கேட்டகரி பிடிச்சிருக்கேன். அந்த கேட்டகரி வைஸாக நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் டே 1ல இருந்து டே 15 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோடைய ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஜூமில் தான் எங்களுக்கு கிளாஸ் நடக்கும். 5:55 to 7 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆர்ஜே பாலாஜியோடைய ஒரு ஸ்பீச் நாங்கள் வந்து கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப்பில் ஹெல்த் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி ரொட்டீன் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே டெய்லி ரொட்டீன், நம்ம காலையில் எழுந்திரிக்க போகிறோம், இதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், இது பண்ணிடும், டே முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. பட் அடுத்த நாள் நம்ம வந்து நான் யோசிச்சது கிடையாது. நேற்று நான் பிளான் பண்ணேன் இதெல்லாம் முடிச்சேனா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அதை நான் யோசிச்சதே கிடையாது. அப்போ நான் எப்படி திருப்பி பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது இங்கே ரிட்டர்ன்ல இருக்கணும் அப்படின்னாங்க. ஓகே, டே பிளானிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணிடுவோம். இன்னைக்கு இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும், அதாவது காலையில் நான் வந்துட்டு ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு தூங்குறேன்னா இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த டைமில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய டைமிங் வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன். என்ன ஒர்க்குக்கு என்னென்ன டைமிங் கொடுக்க போகிறேன், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரியாரிட்டி என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன அப்படிங்கிறத நீங்களே பிரிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பிரகாரம் வந்து டே ஷெட்யூல் வந்து போட்டுருவேன். நான் வந்து டே ஷெட்யூலும் போடுவேன், டே பிளானிங்கும் போடுவேன், டே ரொட்டீனும் போடுவேன். இந்த டே ரொட்டீன் அப்படிங்கிறது நான் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுற முன்னாடியே சில நாட்கள் மட்டும், வாரத்தில் ஒரு 3 நாள் நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆனால் என்னோட ஒரே விஷயம் என்னன்னா, நான் ஃபுல்லாகவே இந்த மந்த் ஃபுல்லாகவே 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சே தீரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷ் அப் ஆகிடுவேன். அதாவது வந்து நான் குளிச்சு பூஜையை முடிச்சுட்டு நான் கிளாஸில் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குள்ளே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் அது மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அது எனக்கு கிளியராக. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கிளாஸில் இருந்து 500 ml தண்ணியாச்சும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதை எடுத்துப்பேன். சம் எக்ஸசைஸை பிளான் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு சில எக்ஸசைஸ் ஒரு ½ hourக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதையும் நான் பண்ணிவிடுவேன். கிளாஸில் வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். எனக்கு சுட்டு போட்டாலும் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வரவே வராது. கண்ணு மூணா மூச்சு இழுக்கும்போது அந்த மூச்சையை நான் வந்து கவனிச்சு லிசன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னமோ வந்துட்டு மூச்சு அடைக்கிற மாதிரி, மூச்சு என்னால் விட முடியாத மாதிரி, பயமாக இருக்கிற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நான் யோசிச்சு எனக்கு வரவே வராதுன்னு. ஆனால் சார் வந்து
வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பார். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் வந்து இப்படி பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை கவனிங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு டேவே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து பண்ணேன். என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக்கில் கொண்டு போனார். ஸோ அதே மியூசிக்கில் கொண்டு போகும்போது உங்களோட இமேஜினேஷன், உங்களோட ட்ரீமை அதுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அது நமக்கான டைமுங்க அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது 5 மினிட்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்துட்டு மார்னிங் 5 மினிட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நைட் என்னால் முடிஞ்சது அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு வந்து பண்ணுவேன். அந்த மியூசிக் போட்டு கேட்கும்போது நிஜமாவே என்னால் முடியும் அப்படிங்கிறது இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டே கிளாஸாக இருந்தது. நம்மளுடைய லைஃப்பில் என்னுடைய செல்ஃப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஹெல்த்து நமக்கு நம்ம எவ்வளோ ஒரு கோல் செட் பண்ணுறோம், இதுக்கு ஓடுறோம், அதுக்கு ஓடுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், அது என்னோட ஹெல்த். ஸோ ஹெல்த்தை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வச்சுக்கிட்டு தான். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுவர் இருந்தால் தான் வந்து சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு. அந்த சுவர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு. அது இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய எந்த கோலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் பண்ண முடியும். அதுதான் அந்த ஓவியம் மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. தண்ணி குடிங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. ஸோ ஓவராலாக இந்த ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்துட்டு இப்படி தான் போனது. முடிஞ்சிடுச்சு 7 மணிக்கு முடிஞ்சு. செகண்ட் டே கிளாஸ். ஸோ செகண்ட் டே கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸாக பேச ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 4 பேர் இருப்பாங்கல்ல லைஃப்பில். ஸோ 4 பேரை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா இந்த 4 பேர் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ, இவங்க யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த 4 பேருக்கு யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பாடலாம். அந்த 4 பேர் பேசிட்டே தாங்க இருப்பாங்க. வேற யாருக்கோ 4 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கலாம். அப்போ நமக்கு வந்துட்டு 4 பேர் வேற யாரோ இருப்பாங்க. அந்த 4 பேர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஹாட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள், அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் யாரும் இருந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க, பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ பேசுறதெல்லாம் கேட்காம நம்மளுடைய ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் என்ன பயப்பட போகிறோம், ஏதோ சொல்லிடுவாங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க, அப்போவே நினச்சேன் அப்படின்னு கீழே விழுந்தாலும் விழுந்துட்டோம், பரவாயில்ல, நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாமே. அந்த 4 பேர் சொல்கிறவங்க சொல்லிட்டு நீங்கள் நல்லது பண்ணாலும் அந்த 4 பேர் சொல்லுவோம், அப்போவே எனக்கு தெரியும் நீ நல்லா வருவேன் அப்படின்னு சொல்ல தான் போகிறாங்க. நீங்கள் விழுந்தாலுமே வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இவன் விழுந்துருவா அப்படின்ட்டு. அப்படின்னா சொல்கிறவங்க சொல்லிட்டே இருக்கட்டுமே, அவங்களுக்கு நம்ம பற்றி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போகலாம். அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். 4 பேரை பற்றி கவலைப்படாதீங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸ் உங்களை சுற்றி இருக்காங்கன்னா இக்னோர் பண்ணுங்க. ஸோ உங்களை அவாய்ட் பண்ணுங்க. பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்படின்ட்டு உங்களோட கோல் செட் பண்ணுங்க. செகண்ட் டே கிளாஸ்ல வந்துட்டு கோல் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கோல் செட் பண்ணுறதுல 3 நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கலாம். லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம். இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறது இயர்ஸ் பேஸில் இருக்கலாம். 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மிட் டேர்ம் அப்படிங்கிறது 1 இயரோ 1 மந்த்தோ அந்த மாதிரி இருக்கலாம். இயர் ஆர் 1 இயர் ஆர் வந்து மந்த்தில் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கலாம். ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் இல்லை 15 டேஸ், 1 மந்த், 3 மந்த், இந்த மந்த்தில் வர மாதிரி வீக்கில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து பிரிச்சுக்கிட்டேன். அடுத்தா ஒரு வீடியோ வந்து அன்னைக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அடுத்த நாள் கிளாஸில் உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் ஷேர் பண்ண வீடியோ நீங்கள் என்ன புரிஞ்சது அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே எதுவாக இருந்தாலும் பார்த்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. செகண்ட் டேல வந்துட்டு ஒரு புக் ரெஃபர் பண்ணுவார். இதில் இந்த நம்ம 15 டேஸ் கிளாஸ் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு புக் நமக்கு சொல்வார், இம்பார்ட்டண்டாக வரும்போது சொல்வார். ஸோ புக் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் டே கிளாஸில் வந்து சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் புக்ஸை வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் வந்து கேட்பேன், நிறைய புக்ஸ் நான் வந்து கேட்பேன். ஆனால் எனக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு புக் வாங்கி படிக்கலாமே அப்படின்னு. எனக்கு புக்கு படிச்சோன்னா அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம். சார் கிட்ட கேட்டோம், சார் எனக்கு புக்கு படிக்கும்போது தூங்கிடுவோம், ஏன் என்னால் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியலன்ட்டு. பரவாயில்ல தூங்குங்க, நல்லா தூங்குங்களேன் அப்படின்ட்டு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ஒரு மாதிரி என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, தூங்குங்கிறாரு, அப்படி இப்படி புக்கு படிக்கிறது அப்படின்ட்டு. பட் சீரியஸாக அவர் சொன்ன மாதிரி தான், புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு, தூங்கிடுவோம். திரும்பி படிக்கும்போது தூக்கம் வருதா, தூங்கிடுவோம். இப்போ எனக்கு ஒரு பேஜ் படிக்கும்போது தூக்கம் வருதா, அடுத்த டைம் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் படிக்கலாம், தூங்கிடலாம். அடுத்து ஒரு 4-5 பேஜ் அப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. எனக்கு அது வருது, அந்த டிஃப்ரென்ஸ் அவர் சொல்லும் போது புரியல, ரியலாக நடக்கும்போது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த புக் நான் வந்து வச்சிருக்கேன். சிறு பழக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள் தான் ஆகுது. இந்த புக் படித்து முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். அடுத்தது செகண்ட் டே கிளாஸ். தேர்ட் டே கிளாஸில் வந்துட்டு இந்த வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ் மேஜிக் அப்படின்ட்டு ஒரு 1.5 hours அந்த வீடியோஸ் இருந்தது. அந்த வீடியோஸில் என்னோட பார்வையில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறேன். லைக் நம்ம இந்த பிரபஞ்சம் கிட்ட எது கேட்டாலும் நமக்கு நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக கேட்டாலும் நடக்கும், பாசிட்டிவாக கேட்டாலும் நடக்கும், எதுவாக இருந்தாலும் நடக்கும். அதை நீங்கள் கேட்குறத பொறுத்து, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதே லைனில் சொல்லிட்டு ஆனால் 1.5 மணி நேரம் வீடியோ. அது ஒவ்வொரு கதையாக போகும்போது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் 2 லைன்ஸில் சொல்லிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ் மேஜிக். முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்துட்டு தேர்ட் டே கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ். லைஃப் அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்களான்னு தெரியல, ஒரு சில பேர் யோசிப்பாங்க. நானும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன்.
என்னடா லைஃப் இது இப்படி போகுது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே சோகமாயிடுறது. என்னடா இது இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு. இந்த கிளாஸில் லைஃபுடைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன, ஏன் ஸ்ட்ரகிள் ஆகணும், லைஃப் ஒரு லைஃப் தான். ஸோ அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு சோகமான விஷயம் நடந்துடுச்சு அவ்வளோதானே, நடக்கட்டுமே. ஒரு இசிஜி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். ஸ்ட்ரைட் லைனில் போச்சுன்னா நம்ம உயிர் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே கிளாஸஸ் ஒன்று எக்ஸாம்பிள் தான். மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க போகிறோம், கீழே வந்துச்சுன்னா சேடாக இருக்க போகிறோம். மறுபடியும் கீழே போன கூட மேலே போக தானே போகுது. அது நம்ம கீழே வந்துச்சுன்னு சோகமாகவே இருந்துட்டு இருக்க போகிறோமா, மேலே போச்சுன்னு சந்தோஷமாகவே இருக்க முடியுமா? அது போர் அடிக்கணும் லைஃப்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே ஃபீலாக இருக்கணும், எப்போவுமே சேடாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நடக்கட்டும், நடந்துருச்சா அதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரச்சனை நடந்துருச்சு, அதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக தான் தெரியும். ஒரு படத்தில் நாகேஷ் சார் சொல்லியிருப்பாரு, கல்லை வந்துட்டு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கொஞ்சம் இங்கே வச்சிங்கன்னா ஒரு சைஸில் இருக்கும், இங்கே வச்சுன்னா ஒரு சைஸில் இருக்குது, தூக்கி போட்டுட்டிங்கன்னா அது வேறு மாதிரி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி இதுவும் கிளாஸஸ் ஒன்று எக்ஸாம்பிள் தான். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தள்ளி வச்சுட்டு உங்கள் அடுத்த வேலையை பாருங்கள், அதுவே சரியாக போயிடும். இதுவும் கடந்து போகும், அதுவே சில நாளில் வந்துட்டு மறைஞ்சி போகும். அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி நிஜமாவே லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் கஷ்டமாக இருக்குது, சோகமாக இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி வாழ்ந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அடுத்தது இன்னைக்கான அந்த 3rd day கிளாஸில் வந்துட்டு டெய்லி எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மந்த்லி பட்ஜெட்டை போட்டுருங்க. இந்த மந்த்துக்கு எவ்வளோ பட்ஜெட், நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் பட்ஜெட் போட போகிறீங்க அப்படிங்கிறது பிளான் பண்ணுங்கள். 2 டாஸ்க், ஒன்று வந்துட்டு டெய்லி எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வந்து மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு இந்த 2 டாஸ்க் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியும் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ அக்யூரேட்டாக நான் பண்ணது கிடையாது. ஸோ ரொம்ப சின்சியராக உட்காந்து எழுதும் போது அன்றைக்கி நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். இந்த கிளாஸ்க்கு மறுபடியும் நான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கிளாஸ் உடனே ரொம்ப டல்லாக தெரிஞ்சது, கிளாஸ் ஒரு விதமாக வேறு மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தது. அது ஏன் அப்படின்னு அடுத்த கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டே 4 வந்து பார்க்கப்போம். ஆஸ் யூஸ்வல் நம்ம டே பிளான் பண்ணிவிடுவோம், ரொட்டீன் பண்ணிவிடுவோம், அண்ட் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சிடுவோம், தண்ணி குடிச்சிடுவோம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் மந்த்லி பட்ஜெட்டை போட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன், நான் ரொம்ப டல் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ செலவாகுதான், இவ்வளோலாம் வந்து செலவு பண்ணுறேன்னா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அவ்வளோவா நோட் பண்ணுவேன், அவ்வளோவா ரொம்ப அக்யூரேட்டாக திருப்பி பார்க்குற அளவுக்கு நோட் பண்ண மாட்டேன். இது எழுது அப்படிங்கிறதால அடுத்த நாள் கிளாஸ்க்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் வந்து சார்கிட்டே சொல்லிட்டேன், சார் இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸும் பட்ஜெட்டும் போட்டதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா இது குரூப்பில் போட்டுருங்க அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தரும் போடும்போது என்னோடதும் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சார் வந்துட்டு ஈஸியாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இவ்வளோ பணக்காரராக இருக்கிறோமே சந்தோஷப்படுங்களேன், ஏன் இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க. நான் முதல் நாள் கிளாஸ்லேயே வந்துட்டு லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை வந்து பண்ணாதீங்க அப்படின்னாரு. நான் அதை தான் அன்னைக்கு சொன்ன உடனே அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் இது இப்படி யோசிச்சேன், ஆமாம் இல்லை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமே, ரொம்ப பணக்காரியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, யாருக்கு தான் பணக்காரராக இருக்காது பிடிக்காது. ஸோ அப்படியே உடனே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இவ்வளோ பட்ஜெட் போடுறோம், அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்ல. ஸோ அதனால் 4th day கிளாஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, உங்ககிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ண போகிறோம், இந்த 2 பாயிண்ட். அடுத்தது கடன் எவ்வளோ இருக்குது, கடன் ஓப்பனாக சொல்லலாம். கடன் இருக்குங்கிறது தப்பும் கிடையாது, கடன் இல்லை அப்படிங்கிறதால வந்துட்டு அதான் கரெக்ட் அப்படிங்கிறதும் கிடையாது. கடன் இருக்கா, எவ்வளோ இருக்குது, என்னெல்லாம் விதத்தில் நீங்கள் கடன் இருக்கீங்க அப்படிங்கிறது. இயர்லி எக்ஸ்பென்சஸ், இதுக்கு முன்னாடி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் போட்டோமா, இப்போ வந்துட்டு இயர்லி எக்ஸ்பென்சஸ். இந்த இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ எங்களுக்கு வந்து எக்ஸல் சீட்டில் வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த எக்ஸல் சீட் வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுவார், அதை எங்களை மெயின்டைன் பண்ண சொல்வார், இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இயர்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்து 4th day கிளாஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னா எக்ஸ்ட்ரா இன்கம் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது, இயர்லி எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஹவு டு மேனேஜ், ஸோ உங்களுடைய இன்கமையும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது எப்படி, அது எக்ஸல் சீட்டில் தான் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ இது 2 போடும்போது ஒரு கேல்குலேஷன் வந்து நடுவில் சொல்லுவார், இந்த கேல்குலேஷன் இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன்று தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ கடனில் ப்ளஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த நம்பரை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேல்குலேஷன். ஸோ இதுதான் வந்து 4th day கிளாஸ். ஸோ அடுத்து 5th day கிளாஸ். ஸோ 5th day கிளாஸில் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன்ஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இயர்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகும் அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ப்ளஸ்ஸாகவே இருக்கணும் கிடையாது, மைனஸாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ இந்த ஜாப்பனீஸோடைய ஒரு சேவிங்ஸ் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்க்கும் கம்மி அமௌண்ட்டை செலவுக்கும் அடுத்த ஒரு கம்மி அமௌண்ட் தான் வந்துட்டு எடுத்து வைக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு 3 இது இருக்கும். லைக் 70-20-10 இல்லை வந்துட்டு 60-30-10 அந்த மாதிரி ஒரு நம்பரில் வரும். ஸோ அதை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு நாலேஜ் கொடுத்துருந்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நாலேஜ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரியான இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் நீங்கள் எப்போ ஆகணும் ஆசைப்படுறீங்க, எனக்கு இப்போவே ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் நல்லா இருக்கும், ரிட்டைர்மெண்ட் ஆகி சும்மா உட்கார முடியுமா. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா
அந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிடணும், நமக்கு ஒரு அமௌண்ட் வரணும், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அதான் எல்லாமே எக்ஸல் சீட்டில் தான். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது அந்த கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ளஸில் இருக்கேனா மைனஸ் அமௌண்ட்டில் இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததான் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டை நான் கேல்குலேஷன் போட்டு வச்சுடுவேன். இன்றைக்கி 5th டே கிளாஸ்லேயே வந்துட்டு என்னோட வாண்ட் என்ன, நீடு என்ன. ஸோ ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸாக மட்டும் பார்க்காம அந்த எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு இப்போ வந்து நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாயில் எனக்கு ஒரு 70 ரூபாய் செலவாச்சு, ஒரு 30 ரூபா இருக்குது அப்படின்னா 30 ரூபா நான் எடுத்து வைக்கலாம். இப்போ நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல எனக்கு 150 ரூபாய் செலவாகுது, 130 ரூபாய் செலவாகுது, 100 ரூபாய் தாண்டி ஒரு 30 ரூபாய் 50 ரூபா நான் கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா எதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது, எதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீடுக்கும் வாண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை இருக்கிறதும், எனக்கு அதாவது அத்தியாவசிய தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கும் இப்போ இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இந்த நீடு வாண்ட் அப்படிங்கிறது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பென்சஸ் நான் கழிச்சிட்டே வந்தேன் அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட்டை நான் இறுக்கி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தான் இந்த கிளாஸில் நடந்தது. அதாவது ஸோ டே 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கேல்குலேட் பண்ணது ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் வரும் எனக்கு வச்சுருப்போம். என்னோட ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு 2,89,38,879 ரூபாய். கரெக்டாக தான் சொல்கிறேன், இல்லை தப்பாக இருந்தாலும் சாரி. அதுலேயே வந்துட்டு நம்ம ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபயர் நம்பர் ஒன்று கிடைக்கும். அதுதான் வந்துட்டு எனக்கு 2,89,38,879 ரூபாய். இது இருந்ததுன்னா நான் ரிட்டைர்மெண்ட் எல்லாம் சம்பாதிக்கவே வேண்டாம். இதை வச்சு என்னோட லைஃப் வந்து செட்டில்ட் ஆகிடுது. என்னோட ஏஜ், நான் எவ்வளோ சேலரி வச்சுருக்கேன், எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் வச்சுருக்கேன், இயர்லி என்னோட எக்ஸ்பென்சஸ் என்ன, பட்ஜெட் என்ன, எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி வந்த ஒரு அமௌண்ட்டு இது எக்ஸலில் தான் போடுவோம். அப்படி வந்துட்டு எனக்கு டெய்லி நீடு, எனக்கு டெய்லி என்னோட அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வேணும், இந்த அமௌண்ட் இந்த 2 கோடியே தேவைப்படுது அப்படின்னா அப்போ டெய்லி எனக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து இயர்லி எக்ஸ்பென்சஸை பேஸ் பண்ணி தான் இது வரும். இதில் வந்துட்டு ஃபயர் நம்பர் ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி நீடு, என்னோட டெய்லி நீட் அமௌண்ட், ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதும் இயர்லி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். எக்ஸல்ல ஒரு புக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தது, உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படின்னு ஒரு புக்கு வந்து படிங்க அப்படின்ட்டு சம் குவாட்ஸ்லாம் வந்து சொல்வார். அப்பப்போ அமைதியாக சந்தோஷமாக இருந்து செய்யும் போது பெறுவது தான் வெற்றி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெற்றியுடன் ஒன்றை தேடும் போது தான் அது உங்களை அடையும். வெற்றி அப்படிங்கும்போது நம்ம அதை தேடும் போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கைக்கும் அடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து சொல்லுவாங்க. கொள்கைனா சரியான விஷயத்துக்கு தான் நம்மளோட கொள்கை. அடம் அப்படின்னா தவறாக இருந்தாலும் நான் தெரிஞ்சுமே அது நான் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு அடம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் கிளாஸில் நடந்தது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செஸ் இருக்குல்ல, அந்த செஸ் போர்டை வச்சு ஒரு அழகான ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட்டாக அது கேல்குலேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு ஸ்கொயர் பேஸ் அது போயிட்டே இருக்கும். அது கேல்குலேட் பண்ணுங்கன்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 8 பாக்ஸ் கேல்குலேட் பண்ண உடனே அப்பா என்ன இவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அன்னைக்கு அந்த ஸ்டோரியும் சரி அது மோட்டிவேட்டடாக இருந்தது, அமௌண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து 6th டே கிளாஸோடைய ஒரு டே 7 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட டே ரொட்டீன், டே பிளானிங், அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. அண்ட் பில் கேட்ஸ் உடைய ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க. அமௌண்ட், டைமிங், லைஃப்பில் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போன டைம் திரும்பி வராது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி 2025 அப்படின்னா இந்த 2025 இன்றைக்கி வந்துட்டு மார்ச் 8 அப்படின்னா இதே மார்ச் 2025 மார்ச் 8 ஒரு 6:30 மணி ஆகுதுன்னா இதே நமக்கு திருப்பி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா. ஸோ அதில் ரொம்ப முக்கியம். அது பில்கேட்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரியாக அது மித்தா கூட இருக்கலாம், அது ஒரு ஸ்டோரியாக சொல்லும் போது டைமுடைய வேல்யூ என்னவாக இருந்தது அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்துட்டு பர் டே எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. எனக்கு வந்து 2560 2560 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு இருந்தது. கேல்குலேட்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷன் வச்சுட்டு மறுபடியும் அந்த எக்ஸலில் நம்ம வந்து போடுவோம். ஸோ அது ஒரு பெரிய கேல்குலேஷன். அது போட்டோம் அப்படின்னா என்னோட 1 மினிட் வேல்யூ, ஸோ டைமோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேசிட்டோம். அந்த 1 மினிட் வேல்யூ என்னுடைய 1 மினிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா. ஒரு நிமிஷம் நான் செலவு பண்ணேன்னா எனக்கு 6 ரூபாய் லாஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து யோசிப்பாங்களாம். அவங்க ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த டைமை வந்து அவ்வளோ வேல்யூ எடுப்பாங்களாம். என்னோட ஒரு நிமிஷம் வேல்யூ வந்துட்டு 6 ரூபாய். உங்களுடைய ஒரு நிமிஷம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுங்கள். இன்றைக்கான புக் என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படிங்கிற ஒரு புக் தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அந்த புக்கை வந்து குக்கு எஃப்எம்ல இருக்குது, முடிஞ்சால் வாங்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பழக்கங்கள் முடிச்சுட்டு இந்த புக்கை வாங்கலாம், அப்படி இல்லைன்னா கேட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். அண்ட் சின்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் நான் கேட்டதில்லை. நான் பிறக்கும் போது எனக்கான கடவுளும் என்னுடன் பிறக்கிறார், மீண்டும் நான் இறக்கும் போது எனக்கான கடவுளும் என்னுடன் சேர்ந்தே இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இது வந்து உங்களுக்கு இப்போ கேட்கும்போது எவ்வளோ ரிலேட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த கிளாஸோட அப்படியே நிறைய விஷயத்த சொல்லிட்டே வரும்போது சொல்லும்போது வந்து இது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது, அதனால நான் எழுதி வச்சிருந்தேன். ஸோ இதான் வந்து டே 7க்கான
டே 8ல வந்துட்டு ஆக்சுவல் நம்மளுடைய பிளானிங்லாம் போட்டாச்சு. எக்ஸ்பென்சஸ், இன்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத பற்றியாச்சு. ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த ட்ரெண்டில் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இன்ஜினியரிங் படித்தா ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே அந்த செட்டு வந்துட்டு இன்ஜினியரிங் மட்டுமே முடிச்சு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தார் இல்லையா? அதே மாதிரி தான் நர்ஸு, டீச்சரு அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணால் அதே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது. ஒரு எனக்கு தெரிஞ்சு கூட இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அது அந்த ஃபீல்டு கொஞ்சம் க்ரோ ஆகிட்டே வந்தது. எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்போ நெயில் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்கு, சாரி டிராபிஸ்ட், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இப்போ வந்துட்டு கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் லைட்டாக பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபீல்டு ஒன்று மேலே வருது அப்படின்னா எல்லாருமே போய் அதிலேயே விழுவுறது அப்படிங்கிறது ட்ரெண்டு. அது வந்துட்டு ட்ரெண்டு தான் தவிர அது ஒரு கோல் கிடையாது, அது ஒரு அச்சீவ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆக போறீங்க? எல்லாரும் படிக்கிறாங்க, நான் படிக்க முடியுமா? ஸோ என் கூட இருக்கிறவங்க எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா நான் என்னால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது. இப்போ கிராஃபிக் அனிமேஷனில் வந்துட்டு நான் ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் சீரியஸாக சொல்கிறேன், அதில் எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியவே தெரியாது. அதனால வந்துட்டு ஒருத்தர் சூப்பராக பண்ணுறாங்க, நான் ஏன் பண்ண, நானும் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் போயிருந்தேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். அதனால நான் உள்ளே போனேன். அதுதான் எனக்கான உண்மையை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஆனால் ஓப்பனாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்கள் எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படிதான் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாமல், எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல், இது எனக்கு வருமா வராதுன்னு தெரியாமல் எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், எல்லாம் மேலே வரும்னு சொல்கிறாங்க, நானும் போய் விழுவ போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அது ட்ரெண்டு தான். அது ஒரு கோல் செட்டிங்கும் கிடையாது, ஒரு நாலேஜும் இல்லை, ஒரு அச்சீவும் இல்லை அன்றைக்கி அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ உங்களுடைய கோல்ஸ் வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிக் கோல்ஸ் அண்ட் வந்துட்டு ஸ்மால் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே ரீச் அங்கே போய் விழுந்துட மாட்டோம். அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஒரு படிக்கட்டு 100 படிக்கட்டு இருக்கு. ஒரு படிக்கட்டில் நான் கால் வச்சாதான் 100வது படிக்கட்டு என்னால் ஏற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். எடுத்தோன்னா நான் கீழே நிற்பேன். ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கட்டில் இருந்து நான் 100வது படிக்கட்டில் கால் வைப்பேன் அப்படின்னு கேட்டால் வைக்க முடியாது இல்லையா? அதே தான் நம்ம லைஃபுக்கும் அப்படி ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதை விட நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ நான் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் கோர்ஸ் நான் வந்து கற்றுட்ருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை விட நாளைக்கு ஒரு படி அதிகமாக தெரிஞ்சிருக்கா, ஒரு படி அதிகமாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நான் கொடுக்குறேன், என்னோட க்ரோத் போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்கிறேன், எடுத்த உடனே ஒரு போஸ்ட் நான் போட்டுருவேன், என்னோட போஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது இல்லையா? ஏ அப்படிங்கிற குழந்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் ஏ ஃபார் ஆப்பிள், ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படிங்கிறதே சொல்ல முடியும். ஏங்கிற வார்த்தையே தெரியாது, ஆனால் ஆப்பிள் சொல்லணும், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ஒரு விஷயத்த சின்னதுலேருந்து தொடங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, பிளான் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் அன்றைக்கான கிளாஸில் இருந்தது. இதுக்கான புக் ரெஃபர் பண்ணியிருந்தாரு, சிந்தித்து பார் செல்வந்தர் ஆகு அப்படின்ட்டு, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இதில் சில குவாட்ஸுமே இருந்தது. இலக்குகள் மற்றும் வெற்றி தராது, அது இலக்குகள் மட்டுமே. இலக்குகளை அடைய நாம் தினம்தோறும் செய்யும் அல்லது உருவாக்கி கொள்ளும் பழக்கங்களால் தான் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது சொல்லியா, ஒரு ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப் 100க்கு போகணும்னா நடுவில் இருக்க ஸ்டெப்லாம் க்ராஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த கிளாஸ் இன்னும் எனக்கு வரல, பட் அது ரொம்ப லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைஃப்பில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களோட சேலரியில் 100 ரூபாயில் 10 ரூபாய் சேவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10 ரூபாய் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 ரூபாய் வச்சு நம்மளால வாழ முடியும். இப்போ எனக்கு 100 ரூபாய் சேலரி என்னோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா 100 ரூபாய்க்குமே நான் செலவு தான் பண்ணுவேன். 100 ரூபாய்க்கு என்னோட செலவு எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியும். 90 ரூபாய் தான் என்னோட சேலரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா 90 ரூபாய்க்குள்ள தான் என்னால் வாழ முடியும். அதனால எப்பவுமே வாழ முடியும். பட் 10 ரூபாய் அப்படிங்கிறது எடுத்து வச்சுடுங்க, 10% எடுத்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கொரோனாலேருந்து வெளியில் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கொரோனா பீரியடில் வந்துட்டு நம்ம லாக்டவுனில் இருக்கும்போது நம்மளோட சேவிங்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்களும் ஸோ டே 9ல் வந்து நான் வந்து பழனிக்கு போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பழனி வந்து போயிட்டேன், ரீச் ஆகிட்டு இருக்கேன். அப்போ நான் கிளாஸ் எனக்கு மிஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் என்னால் வந்து நோட் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, நான் காதலையாச்சும் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு கிளாஸில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து போயிட்டு இருந்தது. டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், டைமை நம்ம எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க போகிறோம், கோல்ஸ், ஐடியாஸ், அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணி பற்றியும் டைமை பற்றியும் நிறையவே வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் நம்ம நாலேஜ் எந்த ஒரு இதில் நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அப்டேட் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுடைய நாலேஜை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய என்னால் எழுத முடியலை ட்ராவலில் இருந்ததால். இருந்துமே சில விஷயங்கள் அங்கங்கே நான் நோட் பண்ணியிருந்தேன். ட்ரிபிள் லைஃப் லாங் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டோன்ட் ஸ்டாப் யுவர் லேர்னிங் ஸ்டெப் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அன்னைக்கான கிளாஸஸ் சொல்லியே என்னால் அவ்வளோ எழுத முடியல அப்படின்னாலும் கேட்க வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதனால் டே 9 அப்படிங்கிறது அவ்வளோ ப்ராப்பர். 10க்கு வந்தாச்சு. ஸோ டே 10ல் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய டே ரொட்டீன், டே பிளானிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்
இன்னைக்கு வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸில் வந்துட்டு வாட் யூ வாண்ட் வாட் யூ பிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போயிருந்தது. அது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களோட மூச்சு வந்துட்டு மூளையிலிருந்து வர மாதிரி பாருங்க, கண்ணுலேருந்து வர மாதிரி பாருங்க, மூக்கிலேருந்து வர மாதிரி பாருங்க, வாயில நம்மளுடைய உடல் பாகத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து உங்கள் மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் 2 days. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட கேட்டுட்டு நம்ம அப்படியே அந்த மூச்சை நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். அடுத்ததான் வந்துட்டு டே 10ல இருந்து என்னாச்சு அப்படின்னா, விஷுவலாக உங்களுடைய ட்ரீம்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாட் யூ வாண்ட் வாட் யூ பிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னுடைய ஒரு ஆசை வந்துட்டு என்னோட ஓன் ஹவுஸ், என்னோட ஓன் ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா, ஸோ என்னோட கனவு அந்த ப்ரீத்திங்கில் எப்படி இருக்கணும், அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்போ அப்படின்னா, என்னுடைய வீடு முன்னாடி எப்படி இருக்கணும், ஒரு கார்டன் எப்படி இருக்கணும், ஒரு பார்க்கிங் எப்படி இருக்கணும், ஒரு லிவிங் ரூம் எப்படி இருக்கணும், டைனிங் ஹால் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், அண்ட் ஈவன் தோ நம்மளுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கணும், பூஜை ரூம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வேணும், இல்லை உங்கள் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ண போறீங்க, உங்களுடைய விஷ் என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரதுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் இன்னைக்கு அதாவது டே 10ல இருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிளாக் டைம் ஒன்று பண்ணோம் இல்லையா, அந்த டைமை வந்து பிளாக் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து சில விஷயங்கள், சில கொஷின்ஸ் டவுட்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ பெண்டிங் லிஸ்ட்டில் என்னென்ன அந்த 24 hours ஷீட்டில் வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி டைமிங் ஹார்ஸ் வந்து என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எக்ஸல் ஷீட்லையும் கூகுள் ஷீட்லையும். இதில் நடுவில் வந்து சில ஆப்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க, நோஷன் ஆப் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூகுள் ஷீட், அதாவது கூகுள் ஷீட்டில் நீங்கள் பண்ணலாம், எக்ஸல் ஷீட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒர்க் தான், லைக் இது எங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. டே 11லேயுமே வந்து அகைன் என்னால் அந்த கிளாஸ் நோட் பண்ண முடியல, பிகாஸ் சிவராத்திரிக்காக கோவிலில் இருந்தேன் அப்படிங்கிறதால அடுத்த நாள் கிளாஸ் டைமுக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ட்ராவலில் இருந்தேன், அதாவது பைக் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதால லிசன் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால் என்னால் நோட் பண்ண முடியல. ஸோ சேம் வந்துட்டு மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃபுக்கு, நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம், பட்ஜெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு கதை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டே 11ல் வந்து போச்சு. இப்போ நம்ம டே 12ல வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன் முடிச்சாச்சு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இப்போ ஒரு புக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்க்கையை நம்ம அணுகும் முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ட்டு. இந்த புக்கு முடிஞ்சால் படிங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் இன்றைக்கி கிளாஸில் என்ன போயிட்டு இருந்ததுன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேருடைய காண்டாக்ட் நம்மக்கிட்ட இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேசலாம், நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு 5 காண்டாக்ட் இருக்கும் இல்லையா, அந்த 5 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருப்போம். அந்த 5 லிஸ்ட்டை எடுங்க. ஸோ அந்த 5 லிஸ்ட்டில் அந்த 5 மெம்பர்ஸ் வந்துட்டு பாருங்கள், அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறீங்க. ஸோ சும்மா நம்ம பேசுறது டைம் பாஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி பேசணும், காசிப் பேசுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஃப்யூச்சரை பற்றி பேசுறது, தாட்ஸ், அதாவது மணி, டைமு, ஃப்யூச்சரை, நம்மளுடைய ட்ரீம்ஸு, கோல்ஸ் அப்படின்னு பேசக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட ரிப்பீட்டட் பேசுங்க, உங்கள் மைண்டை வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா இப்போ இந்த 30 நாள் மட்டும் இல்லாமல் அடுத்த 30 நாள் முடிஞ்சாப்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள்லேருந்து நான் வந்துட்டு 7 மணி வரைக்கும் தூங்கலாம், 8 மணி வரைக்கும், அது கிடையவே கிடையாது. இதை நம்ம பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, டே 12ல் வந்துட்டு குரு மூவியை வந்து பாருங்கள். குரு மூவியில் வந்துட்டு லைஃப்பில் பிஸ்னஸாக இருக்கணும், எவ்வளோ ஒரு அடமெண்ட்டாக, எவ்வளோ ஒரு பேஷனாக, எவ்வளோ ஒரு லவ்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் அகைன் வந்துட்டு லாங் டேர்ம் கோல், பிரேக், மிட் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், இது 3மே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய 20 ட்ரீம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுடைய 20 ட்ரீம்ஸ், கோல்ஸ் இல்லை ட்ரீம்ஸ், இது வேணும் அது வேணும் நம்ம யோசிப்போம்ல, அது இந்த 20 லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது 20 தானா அப்படின்னு நான் கிளாஸ் டைமில் யோசிச்சேன். கிளாஸை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் நோட் பண்ணும்போது 5 ட்ரீம்ஸ்க்கு மேலே எனக்கு வரல. ஏன்னா 5 ட்ரீம்ஸ்க்கு மேலே என்கிட்ட ட்ரீம்ஸே இல்லையா. சும்மா நார்மலாக நம்ம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டே இருக்கோம். ஒரு வீடியோவில் பார்த்தேன், 60,000 தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குமா. அப்படிலாம் போகக்கூடிய இடத்துல எனக்கு ட்ரீம்ஸில் 5 ட்ரீம்ஸ்க்கு மேலே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக இப்போ ட்ரீம்ஸ் எழுதி முடிக்கிறதுக்கு பிளேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 20க்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து டே 13க்கான கிளாஸ் சம்மரி தான். அது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய டே பிளானு, டே ரொட்டீனு அதெல்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஆத்தென்டிகேட்டர், ஜிமெயில் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஆத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன், எனக்கு என்னடா இது என்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சது, செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாரு. லைக் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார், பேன், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, பேங்க், இன்சூரன்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய லிஸ்ட் இருந்தது. கூகுள் எக்ஸலில் வந்துட்டு இது வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டோட போட்டு வச்சுருந்தேன். அண்ட் விஷன் போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. வாட் யூ நீட் ரைட் ஃபர்ஸ்ட், பிலீவ் பிளைண்ட்லி. ஸோ ஒரு சில விஷயத்த வந்துட்டு நம்ம கண்மூடித்தனமாக நம்பணும், கண்மூடி
ஊமைத்தனமாக வந்து நம்பணும் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் சில விஷயத்தை எல்லாமே வந்து நினைக்கிறேன். 13th டே உடைய கிளாஸ். ஓகே, டே 14 வந்தாச்சு. ஸோ டே 14ல வந்து ஆஸ் யூஷுவல் டே பிளான், எக்ஸ்பென்சஸ், இன்கம், மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து பிளானில் வந்து இந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, லைக் மார்ச் வந்தாச்சு. ஸோ இந்த மந்த்துக்கான பட்ஜெட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் வந்திருக்கும். திடீர்னு நம்ம ட்ராவல் பண்ணுறதாகட்டும், திடீர்னு வந்து பைக் வந்து சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிறதாகட்டும், அந்த செலவெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். அண்ட் டோன்ட் யூஸ் லைஃப் வந்துட்டு ரவுண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது வந்துட்டு நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்கிறோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தீங்க அப்படின்னு எந்த பக்கம் போனாலும் திரும்பி அங்கேயே தான் வரும். ஸோ லைஃப் வந்து இப்படி போங்க, ஒரு பாதை மாதிரி இப்படி ரவுண்டோ இல்லை வந்துட்டு வேவ்ஸ் மாதிரி இப்படி போனீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் புதுசான ஒரு வழிக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கான கதையில். ஸோ ஸ்டோரி டைம், ஒரு 4 பொண்ணுங்க இருந்தாங்க. ஸோ 4 பொண்ணுங்களில் வந்து அவருடைய அப்பா வந்து 4 பொண்ணுக்குமே மாதம் 50,000 ரூபாய் கொடுப்பாராம். ஸோ அந்த 50,000 ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 28 வயசு, அதாவது 9 வருஷத்துக்கே வந்து சேவிங்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கீமில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். செகண்ட் பொண்ணு வந்து 28 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் 9 வருஷம் ஒரு ஸ்கீமில் வந்து போட்டாங்க. தேர்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுலேருந்து 65, அதாவது 37 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமில் வந்து போட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு 9 வருஷம், ரெண்டாவது பொண்ணு 9 வருஷம், மூணாவது பொண்ணு 37 வருஷம். ஸோ இப்போ யாருக்கு அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பிளான் போடுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கடைசி பொண்ணு தானே வந்துட்டு ஒரு 37 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். பட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ABC, ஃபஸ்ட்டு பொண்ணு, செகண்ட் பொண்ணு, தேர்ட் பொண்ணு அப்படிங்கிறது. ஸோ நான் வந்துட்டு தேர்ட் பொண்ணு அப்படிங்கிற ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு. ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து 20 வயசுலேருந்து 28 வயசுலேயே போட்டாங்க. செகண்ட் பொண்ணு 28லேருந்து 36 தான் போட்டாங்க. ஸோ நம்ம ஏர்லியாக சேவிங்ஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஸோ நம்ம லைஃப்பில் வந்து பின்னாடி காலத்தில் நம்ம ரொம்பவே நல்லா வாழலாம் அண்ட் நல்ல ஒரு அமௌண்ட்டோடு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து 4.81 கோர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும், செகண்ட் பொண்ணுக்கு 1.98 கோர்ஸ் கிடைச்சது, தேர்ட் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.05 கோர்ஸ் கிடைச்சது. அப்போ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் அதிகமாக இருக்குது இல்லையா? எஸ், இதுதான் வந்துட்டு ஸ்டோரி. செகண்ட் ஒன்று வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து லைஃப்பை வந்து ஸ்கில் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு டே 14th சம்மரி. அண்ட் எங்கள் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னமணி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு. அவர் வந்து பேங்க் எம்ப்ளாயாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். இருந்து இப்போ எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி அவரோட வயசில் அவர் இந்த அளவுக்கு எந்துவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எஸ்பெஷலி வந்து எனக்கு வந்துட்டு அவர் ஒவ்வொரு டைம் பேசும்போது வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அவர் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணார், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, எப்படி வந்துட்டு அவருக்கு ஒரு இன்கம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு, அவரோட லைஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் ஒரு நல்ல பிளான் போட்டு சொல்லுவார். அது சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸும் எங்கள் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அவரை பார்க்கும்போது. 15. ஸோ டே 15ல ஆஸ் யூஷுவல் டே பிளான், மார்னிங் ரொட்டீன் போட்டாச்சு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய வாட் இஸ் யுவர் ட்ரீம், இப்போ இந்த டைமில் உங்களுக்கு என்ன ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஹெல்தி லைஃபு, ஒரு அழகான வீடு, ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும் அண்ட் மந்த்லி வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும். இது இப்போதைக்கு என்னோட மைண்டில் போகுது அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட்டில் போட சொல்லியிருந்தாங்க. ஷார்ட் லிஸ்ட்டில் நம்ம வந்து போட்டாச்சு. இதான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கோல்ஸ் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ், மிட் டேர்ம் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்ட்டு இது நம்ம என்ன தான் கோல்ஸை செட் பண்ணாலும் அது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், பிரபஞ்சன் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கோம், நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஸோ அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, ஆக்ஷன் ஏதாவது நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிங்களா அப்படிங்கிறத பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான ஆக்ஷன் எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க, அப்போ தான் அது நடக்கும். அதுவும் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கோல்லாம் செட் பண்ணியாச்சு, இந்த வருஷம் எனக்கு 10 லட்ச ரூபாய் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம 10 லட்சம் கிடைச்சிடும் உட்காந்துட்டே இருந்தால் கிடைக்காது. அந்த 10 லட்சத்துக்கான வழியை நான் தேடி போனால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளான் ஃபஸ்ட்டு. ஸோ பிளான்லாம் வந்துட்டு என்னென்ன பிளான் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேவ் பண்ணுற அதாவது 6 மாதத்துக்கான சேலரியை வந்துட்டு எமர்ஜென்சி அமௌண்ட்டை நான் வந்து போட்டு வைக்கணும். அண்ட் என்னுடைய கடன்களெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இயர்லி ட்ரிப்புக்கு ஒரு சேவ் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிடணும். வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஃபுட்டு பிளான் ஏதாவது அப்படின்னா, அதாவது நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது, இம்பார்ட்டன்ட் பில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. ஹெல்ப் அதர்ஸ் கிட்ட ஏதாவது ஹெல்ப் வாங்குறேன் அப்படின்னா சரி, இல்லை நம்ம அதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து பிளான் பண்ணி இதை டிவைட் பண்ணி மந்த்லி பட்ஜெட்டுக்கு நான் கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து இயர்லி பட்ஜெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ப்ராப்ளம் ஆஃப் லைஃப்னா என்ன அப்படின்னா, ஒன்று அமௌண்ட்டு, இன்னொன்று மவுத்து. அதாவது ஈஸியாக சொன்னால் ஒன்று மவுத்து, இன்னொன்று மணி. ஸோ ரெண்டுமே எம்எம்ல முடியுதா? 80% ஆஃப் லைஃப் ப்ராப்ளம் வந்துட்டு மணியில் இருக்குன்னா 20% ஆஃப் ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளோட வாய், நம்ம மவுத்தில் இருந்து தான் வருது. ஸோ அதை ரெண்டுமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 15th டே கிளாஸில் வந்து சொல்லியிருந்தாரு. புக்குமே நிறையா வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. திங்க் அண்ட் ரிச் க்ரோ
ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், உங்கள் ஆழ்மனத்தின் அற்புத சக்திகள், சின்னஞ்சிறு பழக்கங்கள், தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படிங்கிற புக்ஸ்லாம். ஸோ முடிஞ்சால் நீங்களும் வந்து படிங்க, நானும் வந்து படித்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் சம்மரி இதுவே உங்களுக்கு நிறைய நேரம் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் பாருங்கள். அண்ட் இதோடைய அந்த ஷார்ட்ஸ்லாம் நான் அப்படியே இங்கே அட்டாச் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஏதாவது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இப்போ ஸ்டெப் எடுங்க. உங்கள் லைஃப்பில் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஸோ சார் வந்து ஒரு அழகாக விஷயம் சொல்வார். என்ன சொல்லணும்னா, பணம் நம்ம எந்த லெவல் பண்ணாலும் கொண்டு போகும். ஸோ இப்போ பணம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரே விஷயம், நம்ம பசியாக இருக்கும்போது நம்ம லைஃப் நம்மளை என்ன வேணாலும் நம்ம தன்மானத்தையே நம்ம இழக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்வார். அதெல்லாம் உண்மைதான் இல்லையா? ஸோ நமக்கு பசி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். பணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்குது. அந்த பணம் இருந்தால் தான் நம்ம இறக்குற வரைக்குமே நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்துட்டு உங்களோட சேவிங்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஐடியாவே பண்ணல அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள். கடன் எவ்வளோ இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். டெய்லி லைஃபோடைய பிளானை நோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்ஸை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு எக்ஸ்ட்ரா இன்கம்மை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் சரி, ஒரு குட்டி அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது, என்னால் எவ்வளோ கிளியராக சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய டோனில் எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம இருந்தால் ரியலி சாரி. அடுத்தடுத்த டைமில் நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.